Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. காசியில் ஆக்கிரமிப்பில் இருந்த தமிழர்களின் நிலம் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்தின் சீரிய முயற்சியால் மீட்டெடுக்கப்பட்டதாக பாஜக ஆன்மீக பிரிவு தலைவர் நாச்சியப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ஆனந்த் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். சத்திரம் கட்டின இந்த இடம் இதுல ஒரு விசேஷம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத விளக்குவதற்காக பாஜகவினுடைய தமிழக அணிப்பிரிவுகளின் துணை ஒருங்கிணைப்பாளர் திரு நாச்சியப்பன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். இப்ப இந்த இடம் ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தது. தற்பொழுது இங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக 100க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட ஒரு சத்திரமானது கட்டப்பட்டிருக்கு. என்ன பிரச்சனை இந்த இடத்துல இருந்தது? அந்த பிரச்சனையில இருந்து எப்படி இந்த இடம் இப்போ ஒரு சத்திரமாக மாறி இருக்கு? அதாவது நகரத்தார் கம்யூனிட்டி எங்களுக்காக மட்டும் இந்த சத்திரம் கட்டல, காசிக்கு வர்ற பக்தர்களுடைய வசதிக்காக கட்டினதான் அந்த சத்திரம். அப்படி இருக்கையில இந்த இடம் கோவில்ல பூஜைக்கான பால், சந்தனம், புஷ்பம் எல்லாம் இங்கேருந்து போறதுக்கான இது ஒரு நந்தவனமா இருந்தது சிக்ராங்கிற இடத்துல. இதுல கொஞ்ச நாளைக்கு முன்னால என்ன ஆச்சுன்னா, ஒரு பல வருடங்களுக்கு முன்னால அகிலேஷ் யாதவோட ஒருத்தர் இங்கே ஆக்கிரமிச்சு இருந்தாங்க. இதை நம்ம காலி பண்றதுக்கு பல முயற்சிகள் எடுத்தோம். அது கண்டிப்பா நடக்கவே இல்லை. ஏன்னா பொலிட்டிக்கல் ப்ரெஷர். அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதியோட எம்பி, இது அவங்கள்ட்ட ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி அவங்களோட தலையீட்டினால இந்த மாநிலத்தோட முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய சீரிய முயற்சியில ஒரே நாள் மொத்தமா எல்லாரையும் காலி பண்ணி இந்த இடத்த நம்மள்ட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது இதுல என்ன விஷயம்னா, இந்த இடம் என்ன பர்பஸ்க்காக இருந்ததோ அந்த பர்பஸ்க்கு அது பயன்படணுங்கிற ஒரே நோக்கத்துல இந்த இடத்த மீட்டு கொடுத்தாங்க. அப்போ நாங்க இது பக்தர்களோட வசதிக்காக தான் நம்ம இவ்வளவு வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய சமுதாயம்னாலும் எங்க சமுதாயத்தை தாண்டி தமிழர்கள் இங்க வர்றாங்க. அதாவது நம்ம பாரத பிரதமரோட ஏக் பாரத் ஸ்ரேஷ்ட பாரத்துக்கு ஒரே உதாரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் நான் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார்களை சொல்லுவேன். எப்படின்னா, காசிக்கும் தமிழகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கையில அதுக்கான எல்லா ரிலவன்ஸையும் நீங்கள் இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் எங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் இந்த இடத்த மீட்டு கொடுத்து இதை நீங்கள் என்ன வேணாலும் இங்கே இருக்க அத்தனை அப்ரூவலாக இருக்கட்டும், இதில் என்ன உதவி வேணாலும் செய்கிறேன்னு சொல்லி அதே மாதிரி இந்த இடத்த மீட்டு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இவ்வளோ ஒரு பெரிய ஒரு 150 அறைகளோட ஒரு இடத்த இங்கே கட்டியிருக்கோம். இதுவும் பக்தர்கள் வசதிக்காக தான் இதை கட்டியிருக்கிறது. எல்லா ரூமும் இன்னைக்கு இருக்க இதில் டெவலப்மெண்ட்டில் பழைய மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியாதுங்கிறதுக்காக இன்னைக்கு இருக்க வசதிகளோட ஒரு ஹோட்டல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு சத்திரங்கிறதோட கான்செப்டை மாற்றி சத்திரம்னா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இங்கே பண்ணுறதுக்கான அத்தனை உதவிகளும் யோகிஜி அவர்களுடைய அரசு செஞ்சது. இந்த திறப்பு விழாவுக்கு பாரத பிரதமர் வர்றதா இருந்தது. அவங்க இன்னைக்கு காணொலியில் நம்மள்கிட்ட கலந்துக்கிட்டு இதை பற்றி பேசுகிறாங்க. அவங்க வந்திருந்தா ரொம்ப பெருமையாக இருந்திருக்கும். இந்த சமுதாயம் எங்களுடைய நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் பெருசாக கடமைப்பட்டிருக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் யோகிஜி அவர்களுக்கும். பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாலும் காசி நகரத்தார் சத்திரம் சம்மந்தப்படாத யாருமே இருக்க மாட்டோம். அவ்வளோ பேருக்கும் இன்னைக்கு ஒரு மோடிஜி மேலே அந்த ஒரு, அதாவது நமக்காக அவங்க உதவி செஞ்சாங்கிறதோட ஒரு என்க்ரோச்மெண்ட்டை எடுக்கிறதுக்கே பயந்த அரசியல் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதை சரியான ஒரு முயற்சின்னு சொல்லி உடனடியாக அதை எடுத்து கொடுத்தது மிகப்பெரிய விஷயம். இப்போ நகரத்தார் சமுதாயம் இவ்வளோ பிரம்மாண்டமான சத்திரம் கட்டியிருக்கக்கூடிய இந்த தொகுதி பாஜக தான் எம்பி அப்படின்னு சொல்றீங்க. அப்புறம் நகரத்தார் சமுதாயம் பூர்வீகமாக வாழக்கூடிய சிவகங்கை, காரைக்குடியெல்லாம் எப்போ பாஜக எம்பி எம்எல்ஏ வரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த 2026 எலெக்ஷன்ல பாருங்க, மிகப்பெரிய, ஏன்னா இதுக்கு முன்னாலே நம்ம ராஜா அங்க எம்எல்ஏவா இருந்திருக்காங்க காரைக்குடி தொகுதியில். முன்னால இருந்த மக்களுடைய பார்வை பிஜேபி மேல வேற, இன்னைக்கு இருக்கிறது வேற. கண்டிப்பா மிக சாதகமான சூழ்நிலை காரைக்குடியில் இருக்கு. காரைக்குடியை பாஜக கைப்பற்றுவதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப நன்றிங்கண்ணே. நேர்களே, தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ்னு மாநிலத்துக்கு வித்தியாசம் இல்லாம சில அரசியல்வாதிகளுக்கு கோவில் நிலம், ஆன்மீக நிலம் அப்படின்னா ஒரு தனி பாசம், ஒரு தனி அது மேல அதை எப்படியாவது அபகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு குருட்டு எண்ணம் விடுது. ஆனா யோகி போன்ற முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாநிலத்துல அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். தமிழ் ஜனம் சேனலுக்காக நான் உங்கள் ஆனந்த், என்னுடன் குகன் மற்றும் சந்துரு கேமராமேன். Omax, Vest and Briefs.